கரும்புள்ளி, மங்கு, சுருக்கங்கள் இதெல்லாமே வராமல் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி சுருக்கங்கள்லாம் இல்லாமல் மங்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கரும்புள்ளிகள்லாம் குறைச்சி நம்ம ஃபேஸை பல நல்லா கண்ணாடி மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பொருளை இதில் வந்து பயன்படுத்தி நம்ம இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதுங்க. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வெந்தயம் தாங்க. இந்த வெந்தயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை நம்ம இளமையை வந்து நல்லாவே தக்க வச்சுக்கும். சீக்கிரம் முதுமை வராமல் ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி தொங்குற சதையெல்லாம் நல்லா இறுக்கி கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஊற வைக்க எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே நம்ம எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூடவே வந்து நம்ம மைசூர் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். இந்த மைசூர் பருப்பும் அந்த மாதிரி தாங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொருள் இது. அது மட்டும் இல்லை, நான் கரும்புள்ளிகள் இருந்தால் அதை எல்லாமே நல்லா நீக்கி நம்ம ஃபேஸை நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது. அதுவும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக இந்த அளவுகளிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே அளவுகளில் மைசூர் பருப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா ரைஸ் தாங்க. நான் வந்து பச்சை அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது 2 3 சேர்த்திங்கன்னா இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதை வந்து நல்லா ஊற வச்சு பேக்காக அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை எப்பயுமே வச்சு யூஸ் பண்ணலாங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு கூட இது கெட்டு போகாத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இதை அரைச்சி எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. நான் எப்படி அரைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். எப்படி இந்த பொடியை நான் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச பொடி இது தாங்க. ஆனால் இதை நான் எடுக்க போகிறதில்ல யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் எடுக்க போகிறது எது அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்கல. இதை வந்து நம்ம சலிச்சு எடுக்கணும். சலிச்சு எடுக்காமல் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது எது அப்படின்னா இந்த மூடியில் ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, அது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ அருமையான ஒரு ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். அதை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இருந்தால் தான் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இது அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் நான் பயன்படுத்த போகிறேன். மறுபடியும் நான் வந்து இதே மாதிரி அரைச்சி இந்த பொடியை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். வீட்டில் அரைக்கும் பொழுது நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸி ஜாரில் கிடைக்காது. ஆனால் மூடியில் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, இந்த பொடியை தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதாவது சலித்து நான் எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு இப்போதைக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நல்லா ஒரு பசை மாதிரி நமக்கு வரும். இப்போ அடுத்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஹனி தாங்க. நல்லா சுத்தமான ஹனியாக பார்த்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு. ஃபேஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேஸில் ரொம்ப கருந்திட்டுக்கள் போகாமலே இருக்குது அப்படின்னா இந்த ஹனி வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதை நல்லா ஃபேட் அவுட் பண்ணும். அதுக்காக நம்ம ஹனியை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி. இந்த பொடியை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும். இதுவே உங்களுடைய நெக்குக்கு காதுக்கு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நிறையா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த ஹனிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஹனி வந்து பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம் தாராளமாக. அதனால் ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது மில்க் தாங்க. அதாவது ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணி ரொம்ப லிக்விடாகவும் ஆகக்கூடாது. ஆனால் லிக்விடானாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. இது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இப்போ நல்லா நம்ம மில்க் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது, இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும்.
நீங்கள் இன்னும் வேணும்னா கூட பொடியை ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை லிக்விட் மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேக் மாதிரி நல்லா வந்து ஃபேஸில் வந்து அப்படியே ஒட்டிக்குங்க. ஒரு சிலர்கிட்ட ஹனி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஹனிக்கு பதிலாக சர்க்கரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் சர்க்கரையை வந்து நல்லா பொடிச்சிட்டு அந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பயங்கர திக்காக இருக்கும். இது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் நல்லா குறைஞ்சி ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட்டையும் லைவாக காட்ட போகிறேன். எப்படி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஷாக் ஆகுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நமக்கு கிளைமேட்லாம் ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகுதுங்க. அதனால தான் இந்த பேக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணி இந்த ட்ரைனஸ்லாம் குறைச்சிடலாம், ஃபேஸை வந்து ப்ரைட்டாக மாற்றிடலாம், ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அதையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பேக் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா வலியவே வலியாது. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். நான் அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட நமக்கு சொட்டு கூட விழாது. அந்தளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃபேஸில் வந்து இறுக்கி பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த பேக்கு. நம்ம வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம நல்லா டைட்டாக ஃபேஸில் வந்து அப்ளை ஆகிக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து திக்காக மாறிடும். அப்படி உங்களுக்கு திக்காக மாறிடுச்சுன்னா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் மில்க்கோ அல்லது ஹனியோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பொடி இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியங்க. அந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான பொடி. நீங்கள் என்னுடைய ரிசல்ட்டை பார்த்தாலே கண்டிப்பாக அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணாமல் விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. என் ஃபேஸை நல்லாவே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறமேட்டு எந்த அளவுக்கு என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். எல்லாரோட ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு ரிசல்ட் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு கிடைக்காம கூட போகலாம். அதனால் ஒரே மாதிரி எல்லாம் நினச்சிடாதீங்க இது ஃபேக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் டைரெக்டாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட்டு லைவாகவே காட்டியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு எப்படி ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெத்தி பகுதியிலலாம் நான் கையிலேயே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா திக்காக எல்லா பேக்கையும் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் போகிற மாதிரி இருந்தால் ஃபேஷியல்லாம் பண்ணவே வேண்டாங்க. இந்த ஒரு பேக் மட்டுமே நமக்கு ஃபேஸுக்கு சூப்பராக ஒரு க்ளோவை கொடுக்கும். நல்லா வந்து ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். இதை வந்து வாரத்துக்கு 2 டைம்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓரளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் நமக்கு பிக்மெண்டேஷன் டேன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 2 டைம்ஸ் பண்ணுங்கள். அதனால் ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. ரொம்ப உங்கள் ஸ்கின்னில் சுருக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தாராளமாக செய்யலாம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். சுருக்கங்கள்லாம் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடும். சூப்பராக ரிசல்ட் வரும். ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நான் குறைஞ்சது வந்து 5 டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப அதிகமான பாதிப்பு உள்ளவங்க வந்து ஒரு 5 டைம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கம்மியாக ரொம்ப அதிக அளவில் டேனு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இல்லாதவங்களுக்கு உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த பக்கமும் நான் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு வலுவலுன்னு இருக்குது பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லாமே ஈவன் டோனுக்கு மாறிடுச்சு. ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி அன்வான்ட் ஹேர் கூட இதில் வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா உங்கள் ஃபேஸில் இறுக்கி பிடிச்சிரும் இந்த பேக்கு.
பாருங்கள், எடுக்க எடுக்க பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். நெத்தி பகுதியில் எடுத்துடலாம். நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் கேட்கலாம், அக்கா பருவத்தில் பட்டால் ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது. நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோலையும் நான் லைவாக ரிசல்ட்டு போட்டிருப்பேன். எனக்கு யூஸ் பண்ணி பார்த்து அந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நல்ல இளமையாக இருக்கணும், உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு வாரத்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் பயனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ஊர் எந்த ஊருன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல். ஃபேஸை நம்ம ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். உங்களோட இளமையை பாதுகாத்துக்கலாம் இந்த பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா. தேங்க்யூ.